யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அவர் யாக்கோபுக்கு தானே சொல்றாரு, அவர் இஸ்ரவேலுக்கு தானே சொல்றாரு அப்படி நினைக்கலாம். இந்த அதிகாரத்தின் 5வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். ஒரே லைன்ல சொல்லணும்னா, அவர் யாக்கோபே என்று அழைக்கிறதும் இஸ்ரவே என்று அழைக்கிறதும் வேற யாரையும் அல்ல, அவரால் மீட்கப்பட்டவர்களை. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லே ஹல்லேலூயா பாடிடும் பூஜ பலத்தா நடத்தியதா. ஹல்லே ஹல்லேலூயா பாடிடும் இன்ப ஸ்வரத்தால். மறுபடியும் சொல்லுவோம். ஹல்லே ஹல்லேலூயா பாடுவோம். பூஜ பலத்தா நடத்தியதா. ஹல்லே ஆமென். இன்ப ஸ்வரத்தால் நைச்சதினா. யாக்கோபே, இவைகளை நினை, இவைகளை நினை. எவைகளை நினைக்கணும்? இங்க கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? நீங்க கவனிச்சீங்கன்னா அதனுடைய 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர். ஆமென். யாக்கோபே, உன் மீட்பர் யார் தெரியுமா? யாரோ உண்டாக்கினவர் அல்ல. உன் மீட்பர் யார் தெரியுமா? உன்னை உண்டாக்கினவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே நம்மை உண்டாக்கினார். பல நேரத்துல நமக்குள்ள கேள்விகளும் புலம்பல்களும் எழும்புவதுண்டு. ஆண்டவரே, என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறீங்க? இல்ல, நீ இவைகளை நினை, இவைகளை நினை. அவர்தான் உன்னை உண்டாக்கினார், அவர்தான் உன்னை இப்படி சிருஷ்டித்திருக்கிறார். யாக்கோபே, கீழே நீங்க படிக்கும் போது தெரியும், அதனுடைய 9வது வசனம் முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை மனுஷன் என்ன பண்ணுகிறான்? உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்ற, யாக்கோபே, இவைகளை நினை. இவைகளை என கேட்டுக்கொண்டிருக்கிற இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் அருமை இரட்சகர். அவர் யாரோ உண்டு பண்ணி வைத்தவர் அல்ல, நம்மை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம் சிருஷ்டிகர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய செயல்களின் மகத்துவம் சொல்லி முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆமா, நீ என்ன உண்டாக்கல யாக்கோபே, நீ என்னை உண்டு பண்ணி வைத்து நீ என்னை ஆராதிக்கவில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டு பண்ணினேன், நான் உன்னை என் தாசனாய் உருவாக்கினேன். அதனால நீ என்னுடையவனாய் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா யாக்கோபே, உன் தாயின் வயிற்றில் நீ தோன்றினது முதல் நான் உனக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா? துணை செய்கிறேன். யாக்கோபுடைய சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும். ஆமென். ரெபேக்காள் வயிற்றுல 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களுக்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா? உள்ள சண்டை வந்துச்சு. யாரு போய் பஞ்சாயத்தை தீர்த்து வச்சா? பாஸ்டர் போனாரா? பாஸ்டர் உள்ள 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் ஒன்னு பேசி வைக்கணும். ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, யாக்கோபு பூச்சியே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். அங்க பிரச்சனை நடக்குது, ரெபேக்காளுக்கு தெரியும். ஆனா ஹெல்ப்லெஸ், ஒண்ணும் பண்ண முடியாது ரெபேக்காளுக்கு. உள்ள 2 பேருக்கு பிரச்சனை. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உன்னை ஏந்தினேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் யாக்கோபு என்னும் பூச்சியை, நீ பூச்சியா இருக்கும் போதே நான் உன் கையை பிடிச்சேன். நான் மட்டும் உன் கையை பிடிக்கலன்னா ஏசா மட்டும்தான் வெளியே வந்திருப்பான். நான் உன் கையை பிடிச்சதுனாலதான் தாயின் வயிற்றிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை தாயின்
தாயின் கருவில் இருந்து எடுத்தவர் நீரே. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் என் தேவனால் நான் ஆதரிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்ல. ஆமென். என்னை நடத்தும் கர்த்தருடைய கை குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. இவைகளை நினை யாக்கோபே. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் துணை செய்கிறார். அவர் சிருஷ்டிகர், அவர் நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, ஆமென், வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு யாக்கோபுக்கு. அப்பொழுதும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி துணை செய்கிறார். ஆமென். மாமனார் வீட்டை விட்டு புறப்படும் போது முன்பாக ஏசா, பின்னாக லாபான், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ள யாக்கோபு வந்தான். அப்பொழுதும் துணை செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேசத்துல மிகப்பெரிய பஞ்சகாலம் வந்தது. அப்பொழுதும் கர்த்தர் இவனுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போக வைத்து யாக்கோபை போஷிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் அந்த செய்தி ஆண்டவர் சொல்ல வைத்தாரு. யாக்கோபின் ஜெபத்துல ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு உண்ண உணவு தாங்க ஆண்டவரே. ஆமே. நாம கேட்கிறது ரொம்ப சிம்பிளா நமக்கு தோணலாம். ஆனா அந்த ஜெபத்தையும் கர்த்தர் தள்ளாமல் அவனுடைய முதிர் வயதில அவனை போஷிப்பதற்காக கர்த்தர் ஏற்கனவே ஒரு யோசேப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நீ இவைகளை நினை. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சிருஷ்டிகர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாதது. ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்க ஏதோ ஒன்ன கண்டிப்பா செய்வார். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். இப்போ சின்ன பிள்ளைங்களை பாருங்க, நோட்ஸ் எடுக்கிறது மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பெரியவங்களை பாருங்க, கவனிக்கிற மாதிரி கவனிச்சுட்டு பவுல போல 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வராங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் செஞ்சிட்டு இருக்கிறோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. ஆமென். ஆனா சிலரை பார்த்தா டவுட்டா இருக்கும். ஆனாலும் இடையில கொட்டாய் விடும்போது இருக்கு 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 உள்ள ஐட்டம் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்களை மாதிரி நோட் எடுத்து பென் எடுத்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வரைய மாட்டேங்கிறோம். வந்து பார்த்தா தெரியும். ஆமா, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க கையில ஒரு நோட்டம் பெண்ணை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு. ஆனா அவங்க ஏதோ பெருசா எழுதுறது மாதிரி அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க லெவலுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல சில கிருபை பெற்றவங்க நிறைய உண்டு. ஒரு வேர்டு வரும்போதே அடுத்த வேர்டு இதுதான் வரும். அந்த அளவுக்கு கிருபை பெற்றவங்க இருப்பாங்க. வசனம் எழுதும் போதே, சிலர் எழுதும் போதே அது கூடவே அதை வச்சு வேற வேற தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்படி அது ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒவ்வொரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமே. 2 பேர் அவருடைய நாம திருமத்தை கூடுனாலே அவர் வந்துறேன்டாரு. அவர் வர்றது நோட்ல பென் எடுத்து சும்மா கிறுக்கிறதுக்கல்ல, சும்மா இருந்துட்டு போ. அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு, அவருக்குன்னு ஒரு லெவல் உண்டு. அவர் வந்தா அதை செஞ்சுட்டு தான் போவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதனாலதான் பாருங்க, வேற காரியங்கள் எல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டார். வேற சிருஷ்டிகர். எவரிவின் வீட்டார் வந்து எவரிட்ட சொல்றாங்க, போதகர் ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, உம்முடைய மகள் பிள்ளை அவள் மரித்து விட்டாள் அப்படி சொன்னதும் மலையாளத்தில் எப்படி இருக்கும்னா, ஏசு அதை காரியமாக்கி இல்ல அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல he ignored them what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் மைண்ட் பண்ணல. எதை மைண்ட் பண்ணல? உன் பிள்ளை அது அவர் மைண்ட் பண்ணல. அவர் எவரிட்ட சொல்லுங்க, நீ விசுவாசம் உள்ளவனாரு வா அப்படின்ட்டார். ஆமென். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். என் ஆண்டவர் யார் என்றால் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மட்டுமல்ல, இல்லாதவைகளை இருக்கிறதை போல. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபே, நீ இவைகளை நினை, இவைகளை நினை. மற்றவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் பாருங்க, நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், எது எது மனுஷனுக்கு பிரயோஜனப்பட்டதோ அதையெல்லாம் ஒரு பகுதியை தனக்கென்றும்
பயன்படுத்தி கொண்டு இன்னொரு பகுதியை தெய்வமாய் வைத்து வழிபட்டான். ஆமென். குளிர் வந்த போது, ஓ குளிர் தான், இதுதான் மனுஷனுக்கு தாங்க, எது தன்னால ஹேண்டில் பண்ண முடியல அதையெல்லாம் தெய்வமாய் வழிபட ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அக்னியை தீய பார்க்கிறான். தீயில குளிருக்கு வேல்யூ இல்லாம போயிட்டு, அப்ப தீ தான் பெருசு. உடனே அக்னியை வழிபட ஆரம்பித்தான். இருளை பார்த்ததும் இருள் தான் பெரியது என்று சொல்லி இருளை வழிபட ஆரம்பித்தான். ஒரு சூரியன் உதிக்கும் போது இருள் இல்லாம போகுது, சூரியனை வழிபட ஆரம்பிக்கிறான். சிருஷ்டிகளை மனிதன் வழிபடும் போது மீட்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே இவைகளை நினை, உன் தேவன் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல சர்வத்தை சிருஷ்டித்தவர், ஒருவராய் வானத்தை விரித்தவர், ஒருவராய் பூமியை பரப்பினவர், அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னை உருவாக்கினவர் உயிரோடு இருக்கிறார்? ஆமென். அவர் இன்றும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசுவை எதுக்கு அழைத்தார்கள்? எதுக்கு அழைச்சாங்க கானாவூர் கல்யாண வீட்டுல? விருந்துக்கு. ஆமென். விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் அற்புதம் செஞ்சார்ல. ஆமென். எதுக்கு அழைச்சிட்டு போறாரு? அற்புதம் செய்யறதுக்கு. விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்திலேயே இயேசு அற்புதம் செய்யும் போது பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காகவே அழைச்சிட்டு போறான். கர்த்தர் வெறுமையாய் திரும்புவாரா? கர்த்தர் வரேன்னு பிராமிஸ் பண்ணா வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தான் போவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். ஆமென். ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். எஸ், என் ஆண்டவருக்கு கண்கள் உண்டு, காண்கிற கண்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், அவருக்கு காதுகள் உண்டு, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆமென். அவர் என்னோடு பேசுகிறவர், அவருக்கு வாய் உண்டு. ஆமென். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார் என்று நோவா பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்து பலி செலுத்துவார் பாருங்க, சுத்தமான பலி செலுத்துவார். அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். எஸ், அவருக்கு மூக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நடந்து போயிட்டு இருந்த இயேசு நிக்கிறார். நின்று திரும்பி கேட்கிறார், என்ன தொட்டது யாரு? என்ன தொட்டது யாரு? அவருக்கு உணர்வு உண்டு. ஆமென். நான் யாரை ஆராதிக்கிறேன்? இந்த வார்த்தை சொல்லும் போது எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என் பக்கத்துல தான் நிற்கிறார், என் கூடவே நிற்கிறார். நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, யாக்கோபே இவைகளை நினை. ஹல்லே ஹல்லேலூயா. வர்ஷிப். ஆமென். பூஜை பல வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹல்லே ஹல்லேலூயா பாடிடும். இன்ப ஸ்வரத்தால் நைச்சதினா ஹல்லே ஓரலரே ஷரரே அபுய பலத்தா நடத்தியதா ஹல்லே. ஆமென். இன்ப ஸ்வரத்தால் நைச்சதினா. அது மாத்திரமல்ல, யாக்கோபே இவைகளை நினை. என்ன நினைக்கணும்? அதனுடைய 6வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. ஆமென். நான் எப்போதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். மோசே கேட்கிறார், ஆண்டவரே ஜனங்கள் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டால், ஆமென், நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். மோசே, உனக்கு ஆபிரகாம தெரியும்ல? தெரியும் ஆண்டவரே. இப்போ ஆபிரகாம் இருக்கிறானா? இல்ல ஆண்டவரே. ஆனால் நான் ஆபிரகாமோடு
இருந்தேன், இப்போ ஆபிரகாம் இல்ல, ஆனா நான் இருக்கிறேன். நான் ஈசாக்கோடு இருந்தேன், இப்பொழுது ஈசாக் இல்ல, ஆனா நான் இருக்கிறேன். நான் யாக்கோபோடு இருந்தேன், இப்பொழுது யாக்கோப் இல்ல, நான் இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசையின் காலம் முடிய நேரம் வருகிறது. கர்த்தர் மோசையை கொண்டு யோசுவாக்கு சொல்ல வைக்கிறார். நீ யோசுவாவை பார்த்து சொல்லு, அவர் உன்னோடு இருப்பார். ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியான நித்தியத்தை நோக்கி முன்னேறி செல்லுகிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவான ஒரு உறுதியான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். அதனாலதான் யெஷூரனே, யாக்கோவே, பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவரே தண்ணீர், ஆண்டவரே, ஆண்டவர் அக்கினி, ஆண்டவரே, இங்க பாரு, நான் இருக்கிறேன். நான் இல்லைன்னா நீ பயப்படு. ஆமா, என்ன வச்சுன்னு பயப்படாத, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிதியோன் மீதியானியருக்கு பயந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோதுமையாவது நான் காப்பாத்திரணும்னு சொல்லி அவன் போரடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்க வந்து நின்று சொல்றார், பராக்கிரமசாலிய, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு தேவ பிள்ளைக்கு இது போதும், இது போதும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீசர்கள் எல்லாம் அழைத்து கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பத்ம தீவுல யோவானுக்கு முடிவு எழுதுகிறான் டொமிஷியன். அந்த தீவுல யோவானை தூக்கி போடுறான். இதான் முடிவு, இதான் கடைசி, இதுதான் முடிவு என்று இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறேன். ஆமா, இங்க பாரு, முடிவு நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் இருக்கிறேன், கர்த்தர் இருக்கிறார். அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் அதில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கடல் கொந்தளித்தாலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நான் முதலாம் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என்னோடு கூட ஒருவரும் இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. என்ன ஒரு தெளிவான பார்வை பாருங்க. என் கூட இல்லைங்கிறதும் அவன் குற்றப்படுத்தல. ஏன் குற்றப்படுத்தலைன்னா பவுலுக்கு தெரியும் எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. இது உண்மை. யாக்கோபு கிட்ட கேட்கலாமா, யாக்கோபே உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா யாக்கோபு சொல்லுவாரு, எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. உங்க அம்மா எப்பவுமே அவங்க கூட இருந்தாங்களா அப்படி கேட்டா இல்ல இல்ல இல்ல. ஆமா, எங்க அம்மா சொன்னாங்க, உன் மேல் விழும் சாபம் என் மேல் விழும் சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டை விட்டு போண்டாங்க. யோசேப்பை கூப்பிட்டு கேட்கலாமா, யோசேப்பே உன்னை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எதை வச்சு சொல்றேன்? எங்க அப்பா எப்பவுமே என்ன கூடவே வச்சிருப்பார். எங்க அப்பா எல்லாருக்கும் நார்மலா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் போது எனக்கு மட்டும் பல வர்ண அங்கி வாங்கி கொடுப்பார். அப்படியா யோசேப்பே? ஓகே, உங்க அப்பா எப்பவுமே உன் கூட இருந்தாரா? இல்ல இல்ல, எப்பவுமே. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொன்னார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாள். முடியாது, சான்ஸ் இல்லை. அவர்கள் மறைந்தாலும் சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் எப்பவுமே கூட இருக்க முடியுமா? முடியாது. எனவேதான் இந்த 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 பார்வை இருந்ததுனாலதான் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் உன் கூட இருப்பார். அப்பாக்கு எப்பவுமே உன் கூட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் இல்லாம நீ வாழ்ந்துடலாங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு யோசேப்பே. ஆனா உனக்கு தெரியணும், ஆமா, எங்க அப்பா இல்லாம நான் வாழ்ந்துருவேன், எங்க அம்மா இல்லாம நான் வாழ்ந்துருவேன், என் சகோதரர்கள் இல்லாம நான் வாழ்ந்துருவேன். ஆனா என் கர்த்தர் இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆகார் பாருங்க, பிள்ளைய ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓன்னு அழுறா. ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்ட. இப்போ பிள்ளை என்ன சவுண்டு போடுதுன்னு உனக்கு தெரியுமா ஆகாரே? தெரியாது. இப்போ யாக்கோபு எதை தலைக்கு கீழே வச்சு படுக்கிறான்னு தெரியுமா ரெபேக்காளே? தெரியாது. இப்போ யோசேப்பு எந்த நிலையில இருக்கிறான்னு தெரியுமா யாக்கோபே? தெரியாது.
நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கலங்க கூடாது. என் தகப்பனார் மரிப்பதற்கு, அதாவது திங்கட்கிழமை மரிக்கிறாங்கன்னா சனிக்கிழமை இரவு கர்த்தர் பேசுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்றார். என் தகப்பனார் மரித்த போது அப்பா இல்லாம வாழவே முடியாது, அப்படிதான் மைண்ட்ல செட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஒன்றை புரிந்து கொண்டேன், யார் இல்லைன்னாலும் வாழ முடியும், ஆனால் என்னை உருவாக்கின கர்த்தர் மட்டும் இல்லைன்னா. இது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். தெரிகிறது மட்டும் இல்ல, நம்முடைய தலைமுறைக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? இதை சொல்லி கொடுக்கணும். அதுதான் யாக்கோபு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். இங்க பாரு, யோசேப்பே, ஆமென், நீ கனித்தரும் செடி, உன்னுடைய கொடி சுவர் மேல் படர்ந்தது. வில் வீரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னை மனமடி வாக்குனாங்க. ஆனாலும் உன் வில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உறுதியா இருந்துச்சு. அவன் 17 வயசு வரை என்னால உறுதியா இருந்துன்னு சொல்லலாம், ஆனா உனக்கு பிரச்சனையே 17க்கு அப்புறம்தான். ஆனா அப்படி இருக்கும் போதும் உன் வில் எப்படி உறுதியா இருந்துச்சுன்னா, அது சர்வ வல்லவருடைய கரங்களாலே, உன் தகப்பனுடைய கரங்களால் அல்ல, சர்வ வல்லவருடைய கரங்களாலே அப்படி ஆயிற்று. அதனால நான் சொல்றேன், உன் தகப்பனுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்கிட்ட தகப்பனுடைய தேவனை சொல்லி பழகிடணும். பாரு, எல்லாம் உங்க அப்பாவாலேக வந்துச்சு, ஒழுங்கா இருந்துக்கோ அப்படி சொல்லி பிள்ளைகள் அப்படியே டியூன் பண்ணி வளர்த்துட்டா, நாளைக்கு இல்லைங்கிற நிலைமை வரும்போது பிள்ளைங்க தளர்ந்துருவாங்க. இங்க பாரு, யோசேப்பே, நீ இன்னைக்கு இப்படி வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பா நீங்க தானப்பா? இல்ல, உங்க அப்பாவுக்கு ஒரு தேவன் உண்டுப்பா, அவர்தான். யோசேப்பே, இன்னைக்கு நீ ஊருக்கே சாப்பாடு போடுறல்ல, உங்க அப்பா சாப்பாடுக்காக அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு ஒரு தேவன் உண்டு. எனவேதான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா எலியா எங்கேன்னு தேடல, எலியாவின் தேவன் எங்கே என்று தேடினா. ஆமென். ஈசாக்கு, அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு அவரை தேட ஆரம்பிச்சான் பாருங்க. ஆபிரகாமுக்கு அதுவரை 3 நாள் பேசாத ஆபிரகாம் என்ன பேசுன்னு தெரியல, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் இல்லை. 3 நாள் பேசாத ஆபிரகாம் என் பிள்ளை சரியான ஆளை தேட ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சதும் அவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ தேடிட்டல்ல சரியான நபரை, ஆட்டுக்குட்டியை தேடிட்டல்ல, ஆராதனைக்குரியவரை தேடிட்டல்ல. இந்த இடத்துல ஈசாக்கு வந்து, அப்பா 3 நாள் ஆச்சுப்பா, அம்மா எங்கப்பா? தேடல, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு தேடுறான். நீ இந்த சோதனையின் பாதையில தேட வேண்டியவரை தேடிட்ட பாரு. என்னைக்குமே ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், முந்தினவரும் பிந்தினவரும் அவர் ஒருவர் மட்டுமே. ஆமென். என்னை தவிர யாக்கோபே இதை நினை, அவரை தவிர வேற யாரும் கிடையாது. யாக்கோபே, இவைகளை நினை. இது உனக்கு நினைக்கிறது மட்டும் இல்ல, நீ உன் தலைமுறைக்கு சொல்லு, தலைமுறைக்கு சொல்லு. ஆமே. இதெல்லாம் ஆமே. அப்பா இதெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? ஆண்டவர் வாங்க வச்சாருப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு. எல்லாத்துலயும் ஆண்டவரை முன்னிறுத்திட்டோன்னு வைங்களேன், ஒருவேளை நம்ம இல்லாத சூழ்நிலையிலும் பிள்ளைங்க நாங்க யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வர ஆண்டவர் விட்டவே மாட்டார். ஆண்டவர் அப்படிதான் நாங்க சீஷர்கள் அப்படித்தானே டியூன் பண்ணிட்டு போனார். நான் போறேன்னு சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. ஆமே, வேறொரு தேற்றரோளன் வருவார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட. நீங்க திக்கற்றவர்கள் கிடையாது. யாரு சொன்னா நீங்க யாரும் இல்லாதவங்க? யாரு சொன்னா நீங்க அனாதைன்னு? அப்படிலாம் கிடையாது. இப்படிதான் ஆண்டவர் டியூன் பண்றார். சீஷர்களை டியூன் பண்ணி அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது கைகளை நீட்டி சீஷர்களை ஆசீர்வதிக்க சீஷர்கள் சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு போனாங்களாம். சந்தோஷத்தோடு, கண்ணீரோடு போகல, ஐயோ போயிட்டாரு அப்படி போகல. அவங்க சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எங்க கூட தான் அவர் இருக்கிறார், அவர் எப்போதும் இருக்கிறவர். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா, முன்பாக இருக்கிற யோர்தான் ஒரு தடை இல்லை, ஒரு தடை இல்லை. ஆமென். உண்மையிலே எலிசா எலியாவை
தேடி இருப்பான் என்றால் அந்த யோர்தானை கடந்திருக்க மாட்டான். அவன் எலியாவின் தேவனை தேடினதுனால கொஞ்சம் முன்னாடி எலியாவோடு எலிசா யோர்தானை கடந்தான். இப்பொழுது தனியா கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்த போதிலும் இந்த எலிசாவால அந்த யோர்தானை கடக்க முடிந்தது. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமான உறவுகள் இருந்தாலும் அவர்களால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அக்கினியில் நடக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். என் கர்த்தர் நல்லவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்ற ஆமென் எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் எஸ் ஃபாதர். கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆமென். சரம் ரச்சனரே ஹல்லேலூயா. என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு ஆமென். இந்த நிச்சயம் தான் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. கிதியோன்ட்ட வந்து பேசும்போது கிதியோனுடைய வலியே என்னன்னா, நீங்க எங்க கூட இருந்திருந்தா. இதுதான் என் வாழ்க்கையில அவர் இருந்திருந்தா இது நடந்திருக்காது. மார்த்தாளும் மரியாளும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இருந்திருந்தா என் சகோதரன். அப்ப அவருடைய பிரசன்ஸை வந்து அவ்வளவு நம்புறாங்க. அவருடைய பிரசன்னத்தை, அவர் இருக்கிறது, அவர் இருந்தாலே போதும், நீங்க இருந்திருந்தா. அதனாலதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நித்தம் தேடணும். இதுதான் ஆண்டவருடைய. அவர் இல்லாம பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஜனங்க பண்ண தப்புனால கர்த்தர் சொல்லுவார், மோசே நான் வரமாட்டேன், நான் வந்தேன்னா எனக்கு இந்த ஜனங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படி பண்றாங்க, அவ்வளோ கோபத்தை உண்டாக்குறாங்க. அதனால மோசே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புறேன், அந்த தூதன் உங்களை வழி நடத்தி கானானுக்கு கொண்டு போவான். நானா இருந்திருந்தா சொல்லியிருப்பேன், அது நல்ல தூதனா பார்த்து அந்த அந்த மீகாவை எல்லாம் அனுப்பினீங்கன்னா கையில கத்தி வச்சிருப்பார், ஒரு பயம் வரமாட்டான். ஆமென். அப்படி பார்த்து அனுப்புங்க ஆண்டவர். மோசே பார்த்தாரு, அப்படியே ஆண்டவர் வரமாட்டீங்களா நீங்க? கூடாரத்தை எடுத்தார், பாளையத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போட்டார், உள்ள போய் எப்படி உக்காந்தார். ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் மோசே கிட்ட 33வது அதிகாரம் பேசுற அந்த டோன், நீங்க அதை படிக்கும் போது அவ்வளோ கோபத்தில் ஸ்டார்டிங்ல அப்படி பேசுவார். கோபம், வருத்தம், வலி, அப்படியே கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேச, அப்படியே ஆண்டவரை கூல் பண்ணிட்டே இருக்கிறார். அப்படி சிநேகிதனோடு பேசுவது போல அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்குது. அப்படி அது வர அமைதியா இருந்த மோசே, அப்படின்னா நீங்க வாங்க என் கூட அப்படின்னாரு. மோசே, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்குது, நான் தூதன்லாம் அனுப்பல, நான் என் சமூகம் உனக்கு முன்பாக, நான் ஃப்ரெண்ட்ல போறேன் அப்படிங்கிற. மோசே சொல்றாரு, நீங்க என் கூட வரலன்னா இங்க இருந்து நாங்க வரமாட்டோம். எதை நாடுகிறோம்? யாக்கோபே வேகளை நினை, இதை நீ எப்பவுமே நினைக்கணும். உனக்கு அவர் எதுக்கு தேவை அப்படின்னா, எனக்கு அவர் எல்லாத்துக்கும் தேவை. உனக்கு அவர் எது வரைக்கும் தேவை அப்படின்னா, அந்தியம் வரே
ஆச்சுடுமதி இயேசு என்றே ஆமென் அந்தியம் வரை ஓரலபா தடரமா சந்தன பலபரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் அதனுடைய ஆமென் 7வது வசனத்துல, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று இதுதான் இது அப்படின்னு முன்னமே அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நம் தேவன் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் முன்னமே அறிவித்து அதை அந்தந்த காலத்திலே வரிசையாய் நிறுத்தத்தக்கவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபே, உன் தேவன் யார் என்பதை நினைத்துக்கொள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் ஆமென் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. எல்லாமே நிறைவேறிற்று. என்னை போல எதையாகிலும் முன்னறிவித்து. ஆமே, தேசத்துல பெரிய பஞ்சம். ராஜாவுக்கு எலிசா மேல கோபம் வரும்போது எலிசாவை கூப்பிட்டதும் எலிசா சொல்ற, இதுக்கெல்லாம் ரீசன் யாரு? நீங்க தான். சரி, ஜனத்தின் நிலைமையை பார்த்து நாளைக்கு எல்லாருக்கும் ஆமா கோதுமை இன்னும் 1 சேக்காலுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார். உடனே ராஜாவுக்கு மேனேஜர் சொல்றாரு, அது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட நடக்காது அப்படின்ட்டார். நம்ம ஆளு சூடு பார்ட்டி, மொட்டை தலையானாலே கரடிய கூடுற ஆளு. அவர் சொன்னார், அப்படியா, நாளைக்கு இது நடக்கும், நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை இங்க பாருங்க, இதே வசனத்துல இருக்கு பாருங்க, இதே அதிகாரத்துல ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. ஆமே, இத எலிசா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொன்னாரான்லாம் தெரியல, ஆனா சொல்லிட்டார். அதை இப்ப நிலைப்படுத்துகிறார் ஆண்டவர். அதை இப்பொழுது ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஒரே நாள்ல சத்துருவின் பாளையத்துக்குள்ளே ஒரு பெரிய இரைச்சல் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். உண்மையிலே இரைச்சல் சத்தம் வந்தது யார் நினைக்கிறீங்க? 4 குஷ்டரோகிகள். அவங்க எப்படிதான் வந்திருப்பாங்க? சொரிஞ்சிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா இவங்க காதுல எப்படி கேட்க தெரியுமா? குதிரை வருது, ரதங்கள் வருகிறது, ஓடு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஓடுறான். என் ஆண்டவருடைய செயலை பார்த்தீர்களா? ஆமென். நாளைக்குன்னு எந்த டேட்டு எந்த டைம் எலிசா சொன்னாரோ அதே டேட்டு அதே டைம்ல சாத்தியமே இல்லாதது சாத்தியமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறதை முன் அறிவித்தது. ஆமென். ஆபிரகாம் கேட்டாரா, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் போனா எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படி கேட்டாரா? இல்ல, அழைக்கும் போதே ஒருவன் மேல அழைப்பு இருக்குனாலே அவன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். அழைக்கும் போதே வாக்குத்தத்தத்தோடு தான் அழைக்கிறார். யாக்கோபு அழைக்கும் போது அப்படித்தானே அழைக்கிறார். ஆமே, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆமா, கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பாரா யாக்கோபு? எனக்கு இப்ப தலைக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட இல்லை, படுத்திருக்கிற பூமியை கொடுப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள்ள ஆசை கண்ணால பார்க்க வச்சுட்டார். பாத்தீங்களா? எல்லா தேசத்திலிருந்து எகிப்துக்கு வராங்க. யாரை பார்க்க தெரியுமா? யோசேப்பை பார்க்க. எதுக்கு தெரியுமா? ஆமா, கண்ணுக்கு முன்னாடி. அதனாலதான் யோசேப்பு சொல்லுவாரு, நான் ஒன்ன பார்ப்பேனே நினைக்கலப்பா, ஆனா உன் பிள்ளைகளையும் பார்க்க வச்சுட்டார் பாரு. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் ஒன்றை சொன்னால் அதை கண்டிப்பா நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு இப்பதான் நான் செய்திக்குள்ளே என்றாகிறேன். நம் தேவன் யார் என்பதை அறிந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக. ஆனா எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாம் செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அது முடிய மாட்டேங்குதுன்னா நம்ம ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கவில்லை.
ஏற்கனவே சொன்ன 1-2 வார்த்தைகளை தேவைப்படுகிறதுனால சொல்ல விரும்புகிறேன். எடுக்க வேண்டாம், நீங்கள் கவனிங்கள், நேரம் இல்லாததுனால. லூக்கா 4வது அதிகாரத்தில் 2 இடத்துல போய் ஜீசஸ் ப்ரீச் பண்ணுவாங்க. ஒன்று தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊர்ல. அங்க இயேசு புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரத்தை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம், காயம்பட்டவர்கள், இப்படி அந்த ஆறுதலான வார்த்தைகளெல்லாம் பேச 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 ஜனங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறாங்க. சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல. ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா போக விரும்புகிறார். ஆனா ஆழமா போக விரும்பினதும் ஜனங்கள் எல்லை போட்டாங்க. என்ன ஆழமா போனார்னா வேற ஒண்ணும் இல்ல, இஸ்ரவேலர்களுக்கு என்னன்னா யெகோவா தேவன் எங்களுடைய தேவன், அது தப்பு இல்லை, ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்கிற ஒரு எல்லையை போட்டு வச்சிருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த எல்லையை உடைக்கிறார். அந்த எல்லையை உடைச்சு சாரிபாத் விதவையை உள்ள கொண்டு வரார். இஸ்ரவேல்ல எத்தனை விதவைங்க இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கர்த்தர் எலியாவை எங்க தான் அனுப்பினாரு? சாரிபாத்துக்கு தானே அனுப்புனார். அப்படி சொன்ன உடனே ஜனங்க யோசிக்கணும், ஆமா இல்ல ஏன் அப்படி அனுப்பினார்? அப்படி கேள்வி வந்துச்சுன்னா அடுத்த ஆன்சர் வந்திருக்கும். ஆனா இவங்களை யோசிக்க, என்ன இவரு புறஜாதியை உள்ள கொண்டு வராரு? அதோட விடல, எத்தனை குஷ்டரோகிங்க இருந்தாங்க. ஆனா எலிசா யாரை மட்டும்தான் சுகமாக்குனாரு? நாகமான ஒரு சீரியக்காரனை உள்ள கொண்டு வரார். இவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட் யாரை கொண்டு வராருன்னு தெரியல. ஒருவேளை ரூத்தை கொண்டு வந்திருக்கலாம். ரூத் வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் உள்ள கொண்டு வரலாம். அதுக்குள்ள இயேசு என்ன பண்ணாங்கன்னு ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவருடைய வார்த்தையில் இருக்கிற கிருபை மட்டும்தான் வெளிப்பட்டது, வேற ஒண்ணும் வெளிப்படல. அவரை வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளிவிடலான்னு பார்க்கும்போது இயேசு அங்கிருந்து விலகி போயிட்டார். விலகி போய் எங்க போவார் தெரியுமா? கப்பர்நகமுக்கு போவார். கப்பர்நகமுல ஓய்வு நாட்கள்ல ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் இருக்கும். 32வது வசனத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால், அந்த அதிகாரம், அந்த வல்லமை. ஏன்னா கப்பர்நகமுல அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க ஜீசஸுக்கு. அதுக்கு ஒரு அடையாளம் தான், ஒருத்தன் வீட்டுல போய் ஆண்டவர் உட்கார்ந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கட கட கடன்னு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுனா, வீட்டு மேல எதை பிரிக்கிறாங்க? கூரையை பிரிக்கிறாங்க. ஆமே, நம்ம இருக்கிற சேர்ல ஒருத்தங்க பைபிளை வச்சாலே நமக்கு பல்லு கடிக்கிற சவுண்டு தான் வரும். ஆனா இங்க கூரையை பிரிக்கிற சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் ஓனர் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா என்ன நடந்திருக்கு? கூரையை பிரிக்கும் போது நான் நினைக்கிறேன், இந்த ஓனர் யாரை பார்த்திருப்பார் தெரியுமா? இயேசுவை பார்த்திருப்பார். இயேசு சொல்லிப்பார், அவ்வளவுதான், கூரை தானே, போட்டாண்டவரே, நஷ்டம் எனக்கு இல்ல ஆண்டவரே. அந்த கூரையை சரி பண்ணி கொடுத்ததாட்டெல்லாம் பைபிள்ல இல்ல. ஜீசஸுக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இயேசுவுக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இது எங்க வெளிப்படலைன்னா நாசரேத்துல வெளிப்படல. ஏன் வெளிப்படலன்னா ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. என் லைஃப் நாசரேயன் என்று தான் அழைக்கப்படுகிறார், அதுல சந்தேகம் இல்லை. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எஸ், நம்முடைய தேவனாய் தான் அறியப்படுகிறார். இவங்க ஆராதிக்கிற தேவன். ஆனா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லையே. என்ன கிரியை நம்முடைய வாழ்க்கையில? ஆமே, கடந்த 10 நாட்கள்ல கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை சொல்லுங்கன்னு கேட்டா கண்ணை தள்ளிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிருபையை சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தர் கிருபையா காப்பாத்துறார், நடத்துறார். அதை தாண்டி அந்த வல்லமையுள்ள கிரியை, அதிகாரமுள்ள கிரியை ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் ஸ்பேஸ்? எந்த அளவுக்கு ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் செயல்படுவார். எந்த அளவுக்கு இயேசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, ஆமே, இடம் கொடுக்கணும். எவ்வளவுக்கு இடம் கொடுக்கணும்? பேதுரு படகு நிக்குது கரையில, இயேசு வரார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல ஏறி சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு ரிக்வெஸ்ட் பண்றார். அவன் எஸ்ன்னா உட்காருவார், கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் இருக்கும். பேதுரு கொஞ்சம் தள்ளுவியா பேதுரு? ஆமே, பேதுரு தள்ளுறார். அவர் உட்கார்ந்தார். போட்டு உள்ள போகுது, ஃபுல்லா பேசுறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு என்று
சொல்ல அவரை ஃபுல்லா பேச விடுறார் பேதுரு. ஆமென். அவர் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி இருந்து வாட்ச் பார்க்கல. ஆண்டவரே, இரவு ஃபுல்லா நான் தூங்கல. ஆமென். நீங்க என்னடானா பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டார். அப்புறம் கமெண்ட் தான், ஆழத்து தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படிம்பாரு. வலைய போடு, ஃபர்ஸ்ட் போட்டை தள்ளுவியா அப்படிம்பாரு, இப்போ வலைய போடு அப்படிங்கிறார். ஆமென். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கிறார் பேதுரு, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த படகு நிரம்பத்தக்க கர்த்தர் மீன்களை கொடுத்தார். நம்ம லைஃப்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவர் ஒருவராய் வானத்தை விரித்தேன், பூமியை பரப்பினேன். என் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? நானே அப்படிங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு நபர் இல்லை, அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடப்பிக்க விரும்புகிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோம்? எவிரு வீட்டுல பாத்தீங்களா, அந்த வீடை எவிருவின் வீடு. ஆனா அந்த எவிரு வீட்டுல கர்த்தர் கிரியை செய்யணும்னா அவர் தீர்மானிக்கிறார் இந்த வீட்டுல யார் இருக்கணும், யாரு இருக்க கூடாதுன்னு. அந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கினவங்க. இயேசு உள்ள வரும்போதே சொல்றாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு உள்ளவா, மீதி எல்லாரும் வெளியே போ அப்படின்னு. உடனே எவீர் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, இவங்கள போய் வெளியே போக சொல்றீங்க ஆண்டவரே, அவங்க எனக்கு ஒண்ணு விட்டேன்னா வெளியே போக சொல்லு. நான் ஏதாவது பண்ணணும்னா இந்த வீட்டுல நான் ஏதாவது செய்யணும்னா இங்க யார் இருக்கணும், யார் இருக்க கூடாது, என்ன இருக்கணும், என்ன இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது எவீருவா இருக்க கூடாது. எவீருவா இருக்கிறது வரைக்கும் அவர் பார்வையாளராக தான் இருப்பார். அதனாலதான் கல்யாண வீட்டுல இயேசு வந்து அழைத்தது விருந்துக்கு. நம்ம எதுக்கு அவரை அழைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அழைத்தது விருந்துக்கு. நார்மலா எல்லாருக்கும் கார்டு கொடுக்கிறது போல இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அவர் போறார். என்ன நீ ஒரு கெஸ்டா தான் பாக்குற இந்த வீட்டுல, அதனாலதான் எனக்கு உனக்கு என்ன, நீ எதுக்கு கூப்பிட்டீங்க? மரியாள் பாக்குறாங்க. இப்போ அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான் கிரியை நடக்கும். நான் சும்மா ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டுட்டீங்க, வாழ்க்கையில் அவருக்கு நான் இடமே கொடுக்கலன்னா அதனால தானே. ஆமென். சங்கீதம் 50 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் சொல்வார், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். ஏன் மௌனமா இருந்தார் தெரியுமா? நீ வார்த்தைய உன் முதுகுக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்ட. உன் லைஃப்ல ஏன் நான் கிரியை செய்யல, நான் சைலண்ட் ஆயிட்டேன். நான் ஏன் சைலண்ட் ஆயிட்டேன்னா நீ முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்ட. போட்ல என்ன ஏத்தினதுமே சீஷராதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்தாரு பீட்டர். சீஷர் ஆனதுக்கு அப்புறம் இயேசு வந்ததுமே பின்னாடி பில்லோ போட்டு தூங்க வச்ச. சரிப்பா, நீ என்ன எழுப்புவா, இருக்கு உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில நான் இடம் கொடுக்கலன்னா, அவர் சொந்த ஊர்ல ஆமென் நிறைய அற்புதம் செய்யவே இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, மார்க்ல நினைக்கிறேன், அவரால் செய்ய கூடாமற் போயிற்று. நமக்கு தெரியாத வசனமாங்க. நமக்கு கேட்கும் போது ஒரு ஆறுதல் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது. அதை தாண்டி அதுல இருக்கிற அதிகாரம் எங்கே நம்ம லைஃப்ல, அதுல இருக்கிற வல்லமை எங்கே நம்ம லைஃப்ல. நான் வசனம் கேட்கும் போது எனக்கு சமாதானமா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து செய்தி கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி அந்த வசனம் நமக்குள்ளே ஆமென் கிரியை செய்யும். ஊனு கணுக்கள் இதுக்குள்ள போய் வேலை செய்யும். இந்த வசனம் நம்ம போட்டு வச்சிருக்கிற சில அந்த எல்லைகள் எல்லாம் உடைக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? பாருங்க, இந்த இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி வந்து முதல்ல யாருக்கு தெரியும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மரியாளுக்கு எல்லாம் முன்னாடி யாருக்கு தெரியும் தெரியுமா? காவலர்களுக்கு. ஏன்னா அந்த சம்பவத்தை கண்கூடா பார்த்தவங்க யாரு? காவலர்கள். காவலர்களுக்கு மேட்ரு தெரியும். காவலர்கள் நேர போய் யார்கிட்ட சொல்றாங்க? உங்கள்கிட்டயா? யார்கிட்ட சொன்னாங்க? அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர் அந்த டீம்கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் மேட்டர் யாருக்கு தெரியுது? சீஷர்களை விட யாருக்கு நல்லா தெரியுது? மற்றவங்களுக்கு தெரிஞ்சும் அதை அவங்க மறைக்க தான் பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பாரம்பரியம் அதை விடாது. சொசைட்டி
ஏய் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த காசை வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு போய் சொல்லுங்க நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது, தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னாலே அவனுக்கு வேலை போயிடும். ஏன்னா அவனை வச்சதே எதுக்குதான்? காவலுக்கு. அதனாலதான் காசை கொடுத்துட்டாங்க. காசை கொடுத்தீங்க பாரு, நீ சொல்லு, மீதி வர்றதுல நாங்க பாத்துக்கலாம். அப்ப அவங்களுக்கு தெரியுது இயேசு உயிரோடு எழுந்தார். தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? அவங்க அந்த இடத்துல இயேசுவே அப்போ மேசியா இவர்தான் தெரிஞ்சும் அவர்களுடைய பாரம்பரியம் அவரை அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எந்த பாரம்பரியமானாலும், ஏன் பெந்தெகோஸ்தே பாரம்பரியமானாலும் சரி, அது கர்த்தருடைய வசனம் நம்மில் கிரியை செய்ய தடை செய்கிறது என்றால் அது நமக்கு ஆறுதலாய் மட்டும்தான் இருக்குமே தவிர இதுல இருக்கிற அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே வெளிப்படாது. இந்த அதிகாரம் வெளிப்பட்டதும் கப்பர்நகூம்ல இருக்கிற பேய் சத்தம் போட்டு ஓடுது. அதிகாரம் இல்லாத இடத்துல பேய் வந்துடும். கப்பர்நகூம்ல போதகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பேய் இருக்கு. அப்ப எங்கதான் இருக்கு பாருங்க. ஆமென். அது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல், சுகம், என்ன ஒரு ஆனந்தம். இந்த வேர்டுல இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல, வல்லமை இருக்குல்ல, அது நம்முடைய கூடாரத்தில் விளங்குவதாக, நம்முடைய வாழ்க்கையில விளங்குவதாக. ஓ ஜீசஸ், ஹalleluya. இல்லைன்னா சத்துருவின் ஆளுகை இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அடுத்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யற இடத்துல ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி எதுவா இருக்கு தெரியுமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அதான் நம்ம பாடுவோம்ல, தோடும் என் கண்களையே உம்மை நான் பார்க்க வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டும். இந்த பாட்டுல என் கண்ணை தொடுங்க, என் காதை தொடுங்க, என் வாயை தொடுங்க, என் இருதயத்தை தொடுங்க, தொட்டுருங்க. எங்கெல்லாம் கை வைக்கணுமோ கை வைங்க ஆண்டவரே. எது உடைக்கணுமோ உடைங்க ஆண்டவரே. பவுலுக்கு தெரியாத பைபிள் கிடையாது. ஆனால் அவன் பாரம்பரிய கண்ணாடியை போட்டு பார்த்ததுனால அவனால யாரை மட்டும், பவுலுக்கு ஆபிரகாம் தெரியும், ஈசாக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா ஒருத்தரை மட்டும் தெரியல, கிறிஸ்துவ தெரியல. தெரியல. கமாலியல் பாதத்துக்கு கீழே படிச்சவங்க, எந்த பைபிள் காலேஜ்ல இருந்து படித்தாலும் சரி, ஆமே அவருடைய தொடுதல் இல்லாம இந்த பைபிளை பார்த்தா, பைபிள்ல என்னால கிறிஸ்துவ பார்க்க முடியலன்னா என் கண்ணில் இன்னும் செதில்கள் இருக்கிறது என்று அர்த்தம். எனவேதான் பைபிள் படிக்கும் போதே நீங்க எபிரேயர் 11 படிச்சுட்டு நீங்க ஆதியாகமத்திலிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பார்க்கலாம் தெரியுமா? இயேசுவை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்டா பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை, எபிரேயர் 11 நீங்க படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு தொடங்கும் பாருங்க. அது எல்லாமே கிறிஸ்த இயேசுவோடு தான் இணைக்க வச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆதியாகமத்திலிருந்து இப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் யாரை பார்க்கலாம் தெரியுமா? இயேசுவை பார்க்கலாம். அதனாலதான் ஃபுல் பைபிள் தெரிஞ்ச பவுல் பாதி வழியில விழுந்ததும் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே? இந்த கேள்வி ஏன் இதுவரை கேட்கல. ஆமே, விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? கேள்வியினால வரும். ஆண்டவர் அங்கதான் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். அப்படியே போய் உக்காந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியை பெரும்படிக்கும் கர்த்தர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று அனனியா வந்து தலையில கை வைக்கும் போது அவன் கண்களில் இருந்து செதில்கள் எல்லாம் கீழே விழுது. கீழே விழுந்ததும் பவுல் சொல்றாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் விருத்த சேதனம் உள்ளவன், எல்லாம் ரைட்டு தான். ஆனா எனக்கு லாபமா இருந்த
அனைத்தையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணிவிட்டேன். எதற்கு தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக. அதுவரை நான் 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 என்றிருந்தவன் இப்பொழுது சொல்லுகிறான், நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல ஆமே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆண்டவர் கிரியை செய்ய முழுமையாய் இடம் கொடுங்கள். அதுல முக்கியமாய் கர்த்தர் சொல்ல விரும்புகிற சில காரியங்கள் உண்டு. எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நேரம் இருந்தால் அடுத்த 2 காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆமா, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பலன் கொள்ள எழும்பு, பலன் கொள்ள எழும்பு. ஏன்னா அடுத்து கர்த்தர் சில காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். எசேக்கியேல்ட்ட சொல்லும்போது சொல்லுவா, நீ கால் ஊன்றி நில் அப்படிம்பார். நீ பலன் கொள்ள எழும்பு. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, கட்டுகளை தூசியை உதறிவிட்டு எழும்பு. 137வது சங்கீதத்தின் 1-2 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது தெரியும், எருசலேம் குமாரத்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து என்ன செய்தோமா, நாங்க அழுதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அவங்களால தாங்க முடியல வலி. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறவர். நம்முடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறது போல வேற யாரும் மதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாடுவோம்ல, என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நீரை. ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், மதிக்கிறார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று சங்கீதம் 22ல பார்க்கிறோம். அதே நேரத்துல எவ்வளவு காலம் தான் அழுதுட்டு இருக்க போறோம்? உட்கார்ந்து அழுதாச்சு, எவ்வளவு காலம் தான்? அடுத்த ஸ்டெப் எப்ப எடுத்து வைக்க போறோம்? அதுதான் கர்த்தர் சொல்ற, தூசியை தட்டிட்டு எழும்பு, நீ பலன் கொள், நீ பலன் கொள். எத்தனை காலம் இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க போறோம்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சங்கீதக்காரனை கொண்டு? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை வார்த்தையில பலப்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எத்தனை காலம்தான் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்போம்? இதைதான் கர்த்தர் சொல்றார், நீ தூசியை உதறி விட்டு எழும்புங்கிறார். யேசபேலினுடைய வார்த்தை எலியாவை என்ன பண்ணிட்டுனா ரொம்ப சோர்வுக்குள்ளாக்குனதுனால எலியா என்ன பண்றாரு, நேர போய் சூறை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டார். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி படுத்துட்டார். படுத்ததும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி பக்கத்துல அப்பமும் தண்ணியும் வச்சு, நீ எழுந்திருந்து இதை புசி அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும்
ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் எழுந்திருந்துன்னு அங்க சொல்லல, அவன் படுத்துட்டே என்ன பண்றான் அப்படின்னா புசித்து குடித்து. சிலர் இப்படிதான் பண்றோம், வேதனையில வரும், வேதனையில தான். அதாவது ஆண்டவர் என்ன பண்ணா உடனே கொஞ்சம் அழுறவங்கள கொஞ்சம் அழ விடுறார். ஆனா எவ்வளவு காலம் தான் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்த்தர் அப்பத்தை கொடுக்கிறார். ஆனா என்ன மக்கள் அப்பவும் சாப்பிட்டுட்டு திருப்பி அதே தூசியில போய் உட்கார்றது, அதே தூசியில போய். ஆமென். ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே எனக்கு வலி தாங்க முடியல, ஆண்டவரே. வார்த்தை வர, மகளே பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி வீட்டுல போய் திரும்பியும் இந்த எலியா பண்றது போல நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவர் எழும்பல. ஆமென். அவர் புசித்து குடித்து திருப்பியும் படுத்துக் கொண்டார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நம்ம மேக்ஸிமம் அந்த வேர்டு கேட்கும். அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தை கேட்கும் போது என்னமோ பண்ணுது. வீட்டுக்கு போனதும் என்ன திருப்பி அதே தூசியில போய், அதே சாம்பல்ல போய், அதே ரெட்டுடுத்தி கொண்டு. நமக்கு தெரியாது, ரெட்டுடுத்தி கொண்டு மோர்தேகாய் இருந்தான். எஸ்தர் அதை மாத்த பார்த்தாங்க, முடியல. சரி போட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னைக்குமே அவன் ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிறது அது தேவ சித்தம் இல்லை. எனவே இரவோடு இரவாக ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து ரெட்டை களைந்து ராஜ வஸ்திரத்தை உடுத்து வச்சு குதிரை மேல பவனி போக வைத்தார். அழுறோங்க, பிரச்சனையில் அழுறோம், ஓகே. அவர் கண்ணீரை மதிக்கிறவர். மரியாள் மார்த்தாள் அழுதாங்க, 3 நாள் அழுதாங்க. அதுக்கு மேல அழக்கூடாது. வா, ஆண்டவர் வாராரு, மார்த்தாள்கிட்ட கேட்கிறார், மரியாள் அங்க அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான், இங்க கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, நீ எழுந்து பலன் கொள்ளு, அடுத்த காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு சில இழப்புகள் நிமித்தம், சில நஷ்டங்கள் நிமித்தம், சில காரியம் வாய்க்கப்படாதது நிமித்தம், ஆமென், சில நிந்தை நிமித்தம் கண்ணீரோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க உணர்வுகளை மதித்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகும் திரும்ப திரும்ப அதே தூசியில போய் உட்காதீங்க. தூசியை தட்டி எழும்புங்கள், பலன் கொள்ளுங்கள். எப்படி பலன் கொள்ள? அதுதான் தானியேல் சொல்லுகிறான். இனி என்னில் பேச்சும் இல்லை மூச்சும் இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் அவனோடு பேச பேச அவன் திடன் கொண்டு எழும்பி சொல்லுகிறான், ஆமே ஆமே, நீர் என்னோடு பேசும்போது ஆமே நான் திடன் கொண்டே, நீர் என்னோடு பேசினீரே, என்னை திடன் கொள்ள வைத்தீரே. பேச பேச வார்த்தை கேட்க கேட்க ஆமே. மோசே இறந்த துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் கொண்டாடி முடிந்ததும் கர்த்தர் யோசுவாட்ட என்ன பேசுறாரு தெரியுமா? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? சரி, கொஞ்ச நாள் மோசே இல்லைன்னு அழுதுக்கோ. கொஞ்சம் எவ்வளவு நாள் அழுவ? ஒரு 4 நாள், 1 மாசம். சரி, 1 மாசம் அழுதுக்கோ. அதுக்கு மேல நீ இப்படியே இருக்க முடியும். அப்போ வாக்குத்தத்தத்தை நீ புறப்படாமல் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த தூசியை தட்டி எழும்பாமல் உன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆமென். ஆண்டவரே என்னால தாங்க முடியல, அதனாலதான் டைம் கொடுக்கிறார். மரியாளுக்கு டைம் கொடுத்தாரு, 3 நாள் அழுதுக்கோ. 4வது நாள் மார்த்தாள் வந்து நிக்கிறாங்க, மரியாளுங்க கேட்கிறார். அவ வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கிறா, அவளையும் கூட்டிட்டு வா. ஆண்டவர் நீங்க வாங்க, நான் வந்தது அவ கூட சேர்ந்து அழுறதுக்கல்ல, அவள் அழுகையை மாற்றுவதற்காக. நேரம் மார்த்தாள் போய் மரியாள் காதுல சொல்லுங்க, போதகர் வந்திருக்கிறார், உன்ன அழைக்கிறார். மரியாள் எழுந்த எங்கிருந்து பலன் வந்துச்சுன்னு தெரியல. ஆமென். எழுந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் இயேசு பாதத்துல விழுந்து அழுதாச்சு. முடிச்சு இயேசு பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டாச்சு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கடந்ததை நீரூட்டாக்குவார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவ அழும்போது அவரும் அழுதுட்டார். ஆமென் ஆமென். எப்பொழுது என் கண்ணீர்ல அவர் கண்ணீர் துளி விழுகிறதோ அங்க என் கண்ணீர் நீரூட்டாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. ஆமென். எலியாவை
பார்த்தது ஒரு பெரிய யோர்தான் என்கிற சவாலை எலியா ரொம்ப சிம்பிளா கடந்தது. எலிசா எலியாவிடம் பார்க்காதது என்ன தெரியுமா? எலியா சூறை செடிக்கு கீழே உக்காந்துருந்து தளர்ந்தது. நல்ல வேலை. எலியா நினைச்சிருப்பார், நல்ல வேலை இத எலிசா பார்க்கல. ஆமென். உங்களுக்கு ரொம்ப அழணும்னு தோணா தனியா போய் அழுத்துருங்க. ஆமென். அடுத்து வருகிற எலிசாக்கள் அதை பார்க்க வேண்டாம். ஆமென். நம்முடைய விசுவாச பாதையில நாம் தோல்வியை சந்திப்பதையே நம் தலைமுறை பார்க்குமானால் நம் தலைமுறை எப்படி விசுவாசத்துல நிற்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற அந்த ஜாய் இருக்குல்ல, அந்த சந்தோஷம். தெசலோனிக்கேயர் அவங்க மிகுந்த உபத்திரவத்திலையும் அவங்க பரிசுத்தாவின் சந்தோஷத்துல இருந்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு. அது நம்ம தலைமுறை பார்க்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்க எப்படி தெரிந்தெடுப்பாங்க? ஆண்டவர் சொல்ல, நீ பலன் கொள்ளு, பலன் கொள்ளு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ வா. எலியா பார்த்தார், இல்ல இனியும் நான் போஜனத்தை உள்ள வாங்கிட்டு சூரச்செடிக்கு கீழே இருக்கக்கூடாது. போஜனத்தை வாங்கியாச்சு, தேவ சமூகத்துல இருந்து வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பியும் போய் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல நோ எழுப்பு. யோபுவின் வாழ்க்கையில வந்த இழப்பு கொஞ்சம் கிடையாது, கொஞ்சமே கிடையாது. அதனால கர்த்தர் ஸ்பேஸ் கொடுக்கிறார் யோபுவுக்கு அழுறதுக்கு. யோபு என்ன பண்ணுவார் தெரியுமா? ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான் என்று யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உட்கார்ந்த யோபு நிறைய பேச ஆரம்பித்தார். கர்த்தர் பேச விட்டார் பாருங்க. என் ஆண்டவரை பார்த்து அதான் சொன்ன, உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறவர். நிறைய அவன் பேசி 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 ஆமென். 31வது அதிகாரம் 40வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் வார்த்தைகள் முடிந்தது. ஒருத்தங்க ரொம்ப வேதனையில் இருக்கும்போது அவங்கள பேச விட்டுறணும். ஆண்டவரை மாதிரி உணர்வுகளை மதிக்கிறது வேற யாருமே கிடையாது. பேசி உடனே 32வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசி இருக்கணும். ஆனா ஒரு எலிகு என்ன பண்ணா, இடையில வந்தான். நம்ம சாம்பல்ல உட்கார்ந்தா பல எலிகள் குறுக்க ஓடிட்டு தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுவார் பாருங்க. 38வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே, கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவன் யாருப்பா? இந்த எலி யார் குறுக்க ஓடிட்டு இருக்கு? ஆமென். இங்க டீலிங் யோபுவுக்கு ஆண்டவருக்கு இடையில தான். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறத உங்களை மத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வகையில உங்களை குற்றப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. நீங்க சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறத இந்த யோபு எப்படி எல்லாம் குற்றப்படுத்தினாங்க. சன்மார்க்கன் தண்டிக்கப்பட்டது உண்டோ அப்படின்னு கேட்கிறாங்க. யோபு 4:7. குற்றம் இல்லாம யாராவது இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? யோபு 4:7 வாசிங்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். வந்தது எதுக்கு தெரியுமா? ஆறுதல் சொல்றது. ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபுவை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? யோபுவே, நீங்க சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். யோபு பேசட்டும் பேசட்டும். பேசி முடிந்ததுக்கு அப்புறம் 38வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே கர்த்தர் யோபுவை பார்த்து சொல்றாரு, புருஷனை போல இடை கட்டிக்கொள் அப்படிங்கிற. போதும் யோபுவே, சாம்பல் போதும், எழும்பு, இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார், புருஷனை போல நீ அரை கட்டிக்கொள். நீ அழுதது போதும், எழும்பு, பலன்கொள். எதுக்கு ஆண்டவரே பலன்கொள்? உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்ப போறேன். உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய போறேன். உன்னை அடுத்த ஸ்டெப்ல நான் கால் எடுத்து வைக்க போறேன். உன்னை பார்த்து பரியாசம் பண்ணவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு கிரியையை நான் உன் வாழ்க்கையில செய்ய போறேன். அது செய்யணும்னா யோபுவே, இந்த சாம்பல்ல நீ உட்கார கூடாது. எழும்பு, எழும்பு, எழும்பு. ஆமென். யோபுவின் நண்பர்கள்லாம் அவனை குற்றப்படுத்தும் போது கர்த்தர் யோபுவை குறித்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமான
இன்னும் பாருங்க, சாத்தான் கூட இப்படி குற்றப்படுத்தல. சாத்தான் வச்ச கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைச்சதுனாலதான் இப்படி இருக்கிறான். சாத்தான் சில நேரத்தில் சாத்தான் கூட குற்றப்படுத்துறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சில கிருபை பெற்றவங்களை பார்த்தா அடிக்கிறாங்க, அடி. ஆண்டவர் நீங்க அடுத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் எப்பொழுது வேர்டை கேட்டு எழும்புனானோ அடுத்து எப்படி மாறிச்சது தெரியுமா? அந்த நண்பர்களுக்காக இந்த யோபு ஜெபிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டா. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவா தெரியுமா? பாரு, யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், நான் மட்டும் யோபுவின் முகத்தை பார்க்கலன்னா இன்னைக்கு நீங்க இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? நம்ம எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி. அப்போ நியாயப்படி பார்த்தா ஆண்டவருடைய நீதியை வச்சு பார்க்கும்போது யோபுவை எப்படியெல்லாம் அளந்தாங்களோ அந்த மொத்தமும் அடுத்து யாருக்கு வந்திருக்கணும்? நண்பர்களுக்கு வந்திருக்கணும். ஆனா யோபு என்ன பண்ணார் தெரியுமா? ஜெபம் பண்ணார். இத ராஜாவின் நீதி. தானியேலை சிங்க கபியில போடுறதுக்கு காரணமா இருந்தவங்க, தானியேல் தப்புவிக்கப்பட்டதும் அடுத்து ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? அதுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் அந்த சிங்க கபியில போடுறது ராஜாவுடைய நீதி. ஆண்டவர் சொல்றார், நான் மட்டும் யோபுவின் முகத்தை பார்க்காம இருந்தேன். யோபு சிநேகிதர்களுக்காக வேதனையில சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்க போறோம்? ஆண்டவர் சொல்றார், நீ எழுப்பு, நீ பலன் கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் 42வது அதிகாரத்தை எழுத போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பலன் கொள்ள கிருபை தாரும். இன்னைக்கு வார்த்தையை கேட்டு வேதனை நடுவில் நீங்க வந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சரி அழட்டும், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். வரட்டும், அழுதுட்டே வரட்டும், வரட்டும். எலிசாவை பார்த்தீங்களா? அந்த சுனேமியால் தன் மகனுக்கு நேர்ந்ததை பார்த்து ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அழுவா. கேயாசி தடுத்து விலக்கி விட பார்க்கும்போது எலிசா சொல்வார், அவளை பிடிக்காத, அவ ஆத்மா எப்படி இருக்கு தெரியுமா? துக்கமா இருக்கு, அழட்டும், அழட்டும். நான் சாம்பல்ல இருந்து எழும்பாத வரைக்கும் எனக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைகள் வந்தாலும் அது எனக்குள்ள போகாது. எல்கானா எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பேசினார் அன்னாள் கிட்ட, ஆனா உள்ளே போகலையே. ஏன் அந்த சாம்பல் அந்த தூசியிலேயே உட்கார்ந்துருந்து அழுதுட்டு இருந்தா. ஒரு நாள் எழும்பி ஆண்டவர் சமூகத்துல போய் தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் கொட்டிட்டான். கொட்டினதுக்கு அப்புறம் ஏலியை கொண்டு கர்த்தர் பேசுறார், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவ்வளவுதான். திருப்பி அதே போல போய் அதே சாம்பல்ல போய் உக்காந்தா இல்லை. அது நம்ம கர்த்தரை பரீட்சிக்கிறது. சில காலம் அழுதோம், வேதனையில கஷ்டத்துல இருந்தோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், எழுப்பு, பலன் கொள், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உன் மீட்பராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, பலன் தாருமே, பலன் தாருமே. முடிந்தால் முழங்கார் படியிட்டு உம்பலத்தா. எழுப்பி நிற்க முடிஞ்சவங்க எழுப்பி நிற்கலாம், உங்களுக்கு எப்படி வசதியோ. ஒரு மேக்சிமம் 5 minutes நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடும். எத்தனை பேர் இந்த வேதனை இன்னும் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க? சில நஷ்டங்கள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடுத்த நிலையில கொண்டு போக விரும்புகிறார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தூசியை தட்டி நீ எழும்பு. இனியும் போய் உட்கார்ந்து இருந்து அழுதுட்டு இருக்காத. உன்னோடு பேசின வார்த்தைய உன் போஜனமாய் உட்கொண்டு
கர்த்தருக்கு காத்திரு, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன் கரத்தை பிடிப்பார். ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு கிருபையை கேளுங்க, அப்பா இனியும் போய் நான் அந்த சாம்பல்ல உட்காரக்கூடாது. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீங்க யோபுட்டு சொன்னீங்களே, நீ உன் அறை கட்டிக்கொள், நான் பேசுறேன், நான் உன்கிட்ட பேசணும் கொஞ்சம். உன் இருதயத்தில் யோபுவின் வார்த்தை முடிந்தது. எப்பவுமே தேவ சமூகத்தில் நம்ம மனசுல எதுவுமே வச்சிருக்க கூடாதுங்க, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடணும். அதுக்கப்புறம் அப்பா பேசுவார் பாருங்க. பேச பேச நான் நம்புறேன், கர்த்தர் பேச பேச யோபு மெதுவா அந்த சாம்பல்ல இருந்து எழுந்திருப்பான். ஆமென். தன் தூசியை தட்டி இருப்பான். அதன் பிறகு அவன் சத்தமிட்டு சொல்லி இருப்பான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு திரும்பியும் போய் அதே தூசியில போய் உட்கார போறோமா? அதே தூசியில போய் உட்கார போறோமா? வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீர் சபையை நேசிக்கிறீர். வார்த்தைகளை பரத்திலிருந்து கிருபையாய் தந்து எங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரை பலன் கொண்டு சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் வார்த்தையை நிலைப்படுத்தி ஆலோசனையை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்படியே நடப்பியும். இனியும் போய் இந்த தூசியில உட்காராதபடி அதை உதறிவிட்டு எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வர இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.